தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி டிவிஎஸ்ல அப்பாச்சி RTX 300 அப்படின்னு சொல்லி ஒரு வண்டியை வைரலான வண்டியை போட்டாங்க. இந்தியா முழுக்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பைக்கர்ஸ் மத்தியில். அதுவும் அட்வென்ச்சர் பைக்கு கொஞ்ச நாளாக நிறைய பைக் வரல. அதாவது கடைசியாக வந்தது ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் 450, அதுக்கப்புறம் எக்ஸ்பல்ஸ் 210 வந்துச்சு. இதுக்கப்புறம் எந்த பைக்குமே இது வரைக்கும் அப்டேட் ஆகலை இந்தியாவில். ஸோ இப்போது புதிய RTX 300ன்னு சொல்லி டிவிஎஸ் ஒரு RTX-ஐ போட்டு விட்டாப்புல. அதை குறித்து தான் ஒரு சில சந்தேகங்களை தலைவர்கிட்ட கேட்டுக்கணும். ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி அட்வென்ச்சர் பைக்கு 411 வச்சிருக்காப்புல, அப்புறம் டாமினார் 400 வச்சிருக்காப்புல. அதை விட டிவிஎஸை பற்றி இல்லை பைக்கிங்கை பற்றி கொஞ்சம் தெரியும். அப்போ நமக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் வந்திருக்கோம். ப்ரோ எப்படி பார்த்தீங்களா வண்டியை? பார்த்தோம், வேற லெவல்ல இருந்து நேத்திக்கு. என்னடா இது இப்படி ஒரு ரேட்ல இந்த ஒரு வண்டி இவ்வளவு ஃபியூச்சரை வச்சு அந்த பண்றானே அப்படின்னு சொல்லும் போது எனக்கு நேத்திக்கு ஒரு நிமிஷம் என்னடா இந்த ரேட்டுக்கு இப்படி ஒரு வண்டியா அப்படின்னு ஒரு நிமிஷம் ஷாக்காக இருந்தது. ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் இப்போ பஜாஜை வந்து நம்ம ஓகே சீப்பஸ்ட் ரேட், இப்போ டாமினார் 400 நீங்கள் அன்னைக்கு ஆன் தி ரோடு எடுக்க போனாலே 210 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். 2,10,000 ஆக்சுவலி யூஸ்டு தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுவே எனக்கு யூஸ்டே எனக்கு ஒரு 3,000 அன்னைக்கு இருந்த பைக்கிங்கோட டாக்ஸ் இதெல்லாம் பார்த்தா கம்மி தான். அன்னைக்கு உள்ள ப்ரைஸ் ரேஞ்சில் சீரியஸ்லி டாமினார் 400 வந்து சீப்பஸ்ட் ப்ரைஸில் தான் இருந்தது. ஏன்னா 400cc நீங்கள் நியர் அபவுட் 40 bhp நினைக்கிறேன், 39-40 அந்த பிஹெச்பியை நீங்கள் வாங்குறதுன்றது, அதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் க்ரூசர் டூரர், அதை வாங்கணுன்றது இந்தியாவில் அன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பெரிய கனவு. ஆக்சுவலி அந்த டைம் நீங்கள் இப்போ டாமினார் ஒரு 2020 டைமில் அந்த டாக்ஸேஷன் படி பார்க்கும்போது சீப்பஸ்ட் ப்ரைஸில் இருந்துச்சு. அதுக்கடுத்து 390 அட்வென்ச்சர் வந்துச்சு. ஓகே, அது வந்து மார்க்கெட்டை செம்ம ஹிட் பண்ணிச்சு. ஏன்னா அந்த ஸ்பீடை விரும்பி அந்த டூர் போகிறவங்க வந்து அது எல்லாமே எடுத்தாங்க. மற்றவங்க மேக்ஸிமம் 411 அதுக்குள்ளே நின்றுக்கிட்டாங்க. ஆனால் இந்த வண்டி வந்தப்போ எப்படி இவங்க இந்த ஆக்சுவலி நார்மல் நீங்கள் வண்டி வந்து இப்போ ஹிமாலயனை நீங்கள் அதே சேம் ஸ்பெக்கோட நீங்கள் டிவிஎஸ்ல இறக்கி ஓகே இந்த ரேட்டுக்கு நீங்கள் சேல் பண்ணலாம். கண்டிப்பாக சேல் பண்ணலாம். மீன்ஸ் 411 வந்து நீங்கள் இதே ஃபியூச்சரை நீங்கள் அது வந்து ஒன்லி இன்ஜின் பவர் இது மட்டும்தான். ஏன்னா ஹிமாலயனில் நீங்கள் பெருசாக இப்போ 411 நீங்கள் ஏபிஎஸ் மட்டும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், மற்றபடி ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வண்டி பவர் நீங்க டூர் பண்ணுங்க, அவ்வளவுதான். வேற எந்த எலக்ட்ரானிக்ஸ் எதுவுமே கிடையாது. நம்மளே கழட்டி கூட வேலை பார்த்துக்கலாம். இப்போ 300ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க? அந்த ஃபியூச்சர்ஸ்ன்றது நீங்க கிட்டத்தட்ட என்ன சொல்றது, வெர்சஸ் 650ல கூட எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபியூச்சர் இல்ல. வெர்சஸ் ஆக்சுவலி 2025ல தான் அவங்க ட்ராக்ஷன் கண்ட்ரோல் லெவலே கொண்டு வந்திருக்காங்க. 2 லெவல் இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க என்ட்ரி லெவலே கொண்டு வந்திருக்காங்க 300. அதுவும் சேம் 2 லெவல் ட்ராக்ஷன் கண்ட்ரோல். ஆமா 2 லெவல் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் என்கொயரி பண்ணியிருந்தேன். ஆமா மேக்ஸிமம் ஒரு வேளை அப்கிரேட் பண்றதா இருந்தா அந்த வண்டி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுல அதை போய் பார்க்கும்போது இப்போ 25 எடிஷன்ல தான் உங்களுக்கு ட்ராக்ஷன் 2 லெவல் கொடுத்திருக்காங்க. இப்பதான் டிஜிட்டல் டிஸ்ப்ளேவே கொண்டு வந்திருக்காங்க. இதுல வெர்சஸ் 650 மீன்ஸ் அது ஒரு 11.5 இப்போ ஆன் ரோட் டாக்ஸேஷனால ஒரு 11.5 ஆன் ரோட்ல வந்திருக்கும். இப்போ இதுல வந்து உங்களுக்கு குயிக் ஷிஃப்டர், அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஈவன் குயிக் ஷிஃப்டர் இருக்கு. குயிக் ஷிஃப்டர் பை டைரக்ஷன்னா நீங்க அப்புமே குயிக் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், டவுனுமே குயிக் ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம். ஓ டபுளா ரெண்டு பக்கம். நீங்க நார்மலா வந்து நார்மலா நம்ம கியர் அப் பண்ணும்போது மட்டும் தான் கியர் ஷிஃப்ட் மத்த பைக் முன்னாடி இருந்துச்சு. சூப்பர் பைக், அது சூப்பர் பைக்ஸ் இந்த நீங்க 500cc க்குல எந்த வண்டியிலுமே பார்க்க முடியாது. குயிக் ஷிஃப்டர் நீங்க எந்த வண்டியிலுமே பார்க்க முடியாது. இருக்கவே இருக்காது. அடுத்து சேம் அந்த குயிக் ஷிஃப்டர் கொடுத்திருக்காங்க. ரைட் மோட் வந்து அது 4 ரைடிங் மோட். வெர்சஸ் 650ல விட 2 தான். இப்போ வந்து இது ரெயின் மோட், அப்புறம் அர்பன் மோட், ராலி டூர் டூரை போட்டுட்டு ஏறி உட்காந்துட்டு க்ரூஸ் கண்ட்ரோல். இப்போ வந்து BMW ல மட்டும் வெர்சஸ்ல கிடையாது. 11 லட்சம் ரூபாய் கொடுத்து ஆன் ரோட் இறக்குற வண்டில வெர்சஸ்ல கிடையாது. டைகர்ல இருக்கா க்ரூசிங்? இல்ல டைகர் 1200ல இருக்கு. 1200 போனோம். 1200ல இருக்கு. ஆனா நமக்கு வந்து இதுலயே வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்ல கொடுத்துட்டாங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் இது என்ன நோக்கத்துல இந்த டிவிஎஸ் காரங்க வந்து நம்ம ஏதோ ஒரு குளோபலான ஒரு கம்பெனி அப்படின்னா அவங்க கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கும், நிறைய மார்க்கெட் இருக்கும், அவங்க அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் நம்ம இந்தியா மட்டும்தான் அவங்க வச்சிட்டு இருக்காங்க.
அதாவது அட்வென்ச்சர் ரேசிங் இது ரேசிங்ல வந்து அவங்க இந்தியன் நேஷனல் லெவல்ல போயிட்டாங்க. ஆனா இந்த ஒரு இது அட்வென்ச்சர் அப்படிங்கிறது புது பிளாட்ஃபார்முக்கு வர்றாங்க இல்லையா? அப்படிங்கும்போது அது எப்படி அவங்க அதுக்கு தான் அவங்க புதுசா என்ஜின் புது இன்ஜின் RTX ராலி டூர் எக்ஸ்ட்ரீம். ஓ அதோட விளக்கம் வந்து அதோட வந்து ராலி டூர் எக்ஸ்ட்ரீம். ஓ அதாவது நீங்க ராலி கேள்விப்பட்டிருக்கீங்க. ராலி அவங்க டக்கார் ராலில டிவிஎஸ் தான் டாப் வந்து டிவிஎஸ் தான். என்ன இன்ஜின் போட்டு அதுவும் சேம் RTX தான் நினைக்கிறேன். அது இப்போ கிளியரா தெரியல. ஹரித் நோவான்னு ஒருத்தவங்க ஓட்டிட்டு இருக்காங்க. அவங்க வந்து டிவிஎஸ் தான் ஓட்டுறாங்க. டக்கார்ல அவங்க தான் டாப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்தியா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இப்போ அவங்க அட்வென்ச்சர் பைக்ல அவ்வளவுக்குள்ள இறக்க முடியுது. கண்டிப்பாங்க. இந்தியா வந்து இப்போ டக்கார் ரேலில பொசிஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. அப்போ சேம் அந்த நாலேஜ் அவங்கள்ட்ட இருந்து எடுக்கிறது. ஸோ அந்த வண்டி இப்போ டூரிங் வண்டின்னு இப்போ டிவிஎஸ்ல ஃபர்ஸ்ட் RR310 ஒன்லி ட்ராக் பேஸ்ல மட்டும் தான் இருந்தது. நீங்க அதை வச்சு டூர் பண்றவங்க பண்ணிருக்காங்க, இல்லைன்னு சொல்லல, பண்றவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கம்ஃபர்டபுள் டூரிங் போது நீங்க வந்து ஒன்னி ஹிமாலயன் 450 இப்போ கரண்ட் மார்க்கெட் 450 இல்ல BMW 310 GS போயிருக்கணும். அது இப்போ டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. இல்ல அப்படின்னா KTM சீரிஸ் KTM 390 இல்ல 250 or 390. பட் அதோட பிரைசிங் லெவல்ல பார்க்கும்போது 390 நீங்க 4.5 கிட்ட வருது. இப்போ KTM 250 வந்து ரேட்ல மட்டும் தூக்கிட்டு போயிடுச்சு. மத்தபடி பவர் இதை விட ஈக்குவலா தான் அந்த மாதிரி இருக்கு. ஆனா மக்கள் இனிமே ப்ரொடக்ஷன் ஃபியூச்சர் கம்மி. இப்போ மக்கள் வந்து இப்போ KTM விரும்பி ஓரளவு போறவங்க இப்போ இனிமே இங்க வருவாங்க. இனிமே வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல் LED 250ல உங்களுக்கு வந்து LED ஸ்கிரீன் கலர் கிடையாது. ஆமா நார்மல் LCD டிஸ்ப்ளே தான். வைசரும் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நல்ல ஆப்ரேட்ல எடுத்து போற உள்ள ஒரு பொசிஷன்ல தான் வச்சிருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் USD ஃபோர்க்ஸ். ஆமா USD ஃபோர்க்ஸ் 41mm USD ஃபோர்க்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுவும் டயரை வந்து எங்க பிளேஸ் பண்ணிருக்காங்கன்னா இப்போ அலாய் வீல்ன்றப்ப நம்ம என்ன பண்றோம், ஆஃப் ரோடு வந்து ஹார்ட்கோர் பண்ண முடியாது. ஹார்ட்கோர் ஆஃப் ரோடு என்னைக்குமே அலாயில ரெக்கமெண்டட் இல்ல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அதுவும் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. எப்படி பண்ணலாம், டபுள் பர்பஸ் டயர், அதுக்காக டபுள் பர்பஸ் டயரை வந்து அதுல கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னடான்னா இன்னும் ஒரு இதுல பார்த்தாச்சுன்னா, முன்னாடி இப்ப ஹிமாலயன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பானியஸ் தான் வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஆக்சஸரியா கொடுத்துட்டாங்க. இவங்க என்னன்னா ஒருபடி மேல போய் நாங்க ஜிவின்றது வந்து சூப்பர் பைக்ஸ் கூட கம்பீட் பண்ற ஒரு பிராண்ட். ஏன்னா நீங்க இப்ப நார்மலா ஜிவில ஒரு 45 லிட்டர் டாப் பாக்ஸ் வாங்க போனாலே கிட்டத்தட்ட 15-20,000 ரூபாய் கிட்ட வந்துடும். இதெல்லாம் வாங்க எல்லாம் ஆக்சஸரி போடு கொடுத்துறேன். பானியஸும் டாப் பாக்ஸும் எல்லாமே கொடுத்து மொத்த வண்டியா ஒரு டூரிங் நீங்க பண்ணலாம். நீங்க எடுத்துட்டு போய் டூர் வண்டியை மட்டும் அந்த ட்ரெல்லிஸ் ஃப்ரேம் சொல்றீங்கல்ல, அந்த ஆமா ட்ரெல்லிஸ் ஆமா அது கொடுத்துருக்காங்கங்கும்போது நமக்கு சைடுல வண்டியை பார்க்கும்போது ஒரு பிரீமியம் லுக்ல இருக்கு. ஆமா சும்மா வரும்னே அந்த ஃப்ரேம் எங்க போறது வந்து என்ன சொல்றது, அந்த ஃப்ரண்ட் ஹெட்லைட்லயே அவங்க அந்த பிரீமியம் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா அது ஒரு யூனிக்கான ஃபேஸா இருக்குல்ல. இப்போ டைகர் வந்து இந்த வண்டி மாதிரி டைகர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டைகரோட சொல்றாங்க அப்ரிலோ 457 அது இருக்குறாங்க. பட் ஆனா டூரர் பைக் கொண்டாங்க, அது பெருசா யாருக்குமே இந்தியால பெருசா தெரியல. இல்ல ஆஃப் ரோட் வண்டினாலே ஒரு தீம் இருக்கு, அதுதான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஒரு தீம் இருக்கா என்னன்னா, எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆஃப் ரோடையும் டூரரையும் ஒரே தான் இந்தியால மிக்ஸ் பண்ணிட்டாங்க. வேற வழி இல்ல. ஏன்னா அதுக்கு ஒரு பைக் இதுக்கு ஒரு பைக்னு வாங்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல அப்படி இல்லையா, இல்ல ஒரு சிலர் இருக்கலாம். எல்லாருமே வந்து இதுக்கு ஒரு வண்டி, அதுக்கு ஒரு வண்டி, அதுக்கு ஒரு வண்டி, ஆஃப் ரோடு ஓட்டுறதுக்கு ஒரு வண்டி அப்படின்னா எல்லாரும் KLX 230 வாங்கலாம் கவாசாக்கி. அது வெறும் ஆஃப் ரோட் மட்டும் தான் ஓட்ட முடியும், வேற எங்கேயும் கொண்டு வரல. அதோட ரேட்டையுமே ஸ்லாஷ் பண்ணி அடிச்சு தூக்கிட்டான் போல இருக்கு. 60% குறைச்சி கவாசாக்கி KLX 230 வந்து குறைச்சிருக்காங்க. 5 லட்ச ரூபா வித்த வண்டி இப்போ கிட்டத்தட்ட 3-3.5 லட்ச ரூபா தான் விற்குதுன்னு கேள்விப்பட்டேன். இப்போ இப்படி ஒவ்வொரு மார்க்கெட்ல ஒவ்வொரு காம்படிட்டரான பிராண்டு நிறைய இருந்தாலும் இந்த டிவிஎஸ் வந்து நான் யாருக்குமே போட்டி இல்லடா, நான் தனியா அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து அவங்களோட மார்க்கெட் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியால வந்து இது வந்து ஹிட் ஆகி அந்த அதாவது பிகினர் லெவல்ல ஒருத்தரை ரீச் பண்ணுச்சுன்னா இல்ல. இப்போ இது நம்ம ஆளுங்க என்ன பண்ணுன்றா, ஸ்டைலுக்கு நம்ம எப்பவுமே அடிமை. ஆமா, ஒரு வண்டி நல்ல ஸ்டைலா இருந்துச்சுன்னா நம்ம தூக்கிடுவோம். இப்போ பாத்தீங்கன்னா ட்ரையம்ப்ல 400 இருக்குது, 400 செக்மெண்ட் இருக்குது, ஸ்பீட் 400 ஸ்பீட் அதெல்லாமே வந்து அந்த ஸ்டைலுக்காகவே நிறைய பேர் விரும்ப மாட்டேங்கிறாங்க. நல்ல இன்ஜின், ரிலையபிலிட்டியான இன்ஜின், பவர் சூப்பரா இருக்கு. பட் அந்த ஸ்டைலுங்கிறது கொஞ்சம் ஆமா அது வந்து
ஆக்சுவலி ட்ரையம்ப் வந்து மெயின்லி அவங்க வந்து ரெட்ரோ கிளாசிக் தான். ஆமா, நாட் இன்டு என்ன சொல்றது பெரிய ஸ்டைலிஷா வர மாட்டாங்க, ரெட்ரோ கிளாசிக். ஆனா அது நம்ம இந்தியன் மைண்ட் செட்டுக்கு வந்து அது சரியா செட் ஆகாம இருக்கு. இப்போ இது வந்துருச்சு அப்படின்னும் போது இதுல வந்து அந்த டிஎஃப்டி டிஸ்பிளே, அந்த எல்இடி எல்லாமே எல்இடி டேங்க், அந்த சீட்டிங் பொசிஷன் எல்லாமே சூப்பரா இருக்குங்கும்போது மார்க்கெட்ல கொஞ்சம் போகத்தான் செய்யும். ஆனா என்ன எனக்கு ஒரு வருத்தம் அப்படின்னாச்சுன்னா, இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோண்டாவில் தனியா அதுக்குன்னே பிரீமியம் பைக்குனே தனி ஷோரூம் இருக்கு, அதாவது பிக் விங்னு சொல்லிட்டு. ஹீரோவில் பிரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தனி ஷோரூம் போட்டாங்க. இப்போ ராயல் என்ஃபீல்ட் தேவையில்லை, ஏன்னா அவங்க மொத்தமா எல்லாமே பெரிய பைக்ஸ் தான், அதனால பெருசு தான். இப்போ இவங்க டிவிஎஸ் வந்து இப்போ இதோட சேர்ந்து பாத்தீங்கன்னா 3வது பைக் ஆயிடுச்சு. அப்பாச்சி RR 310, அப்பாச்சி RTR 310. அது ஆக்சுவலி அதுவுமே ஒரு நல்ல வண்டி தான். ஆமா, அது பெருசா யார்ட்டி ரீச் ஆகல. நேக்கட் பைக்ல டாப் ஸ்பீடு ஸ்டைல் இருக்குது பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்பாச்சி RTR 310 தான். ஆனா அந்த இன்ஜின் வந்து BMW இன்ஜின் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை வச்சு நீங்க வந்து அப்படி பார்த்தா இப்ப காரே கொலாபரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க அதெல்லாம் இனிமே நம்ம பாத்துக்கிட்டு இருந்தாலும் கொலாப வச்சு நம்ம சொல்ல முடியாது, நம்ம எப்பவுமே பேச முடியாது. இப்போ இதோட சர்வீஸ் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு ஒரு நெகட்டிவ் கம்ப்ளைண்ட் வருது நிறைய பேர்ட்ட. இப்போ போன வாட்டி நான் வந்து ரீல்ஸ் போடும்போது கூட அதுல வந்துச்சு. சர்வீஸ் வந்து எல்லாரும் இப்ப வண்டின்றது கம்பெனியை பேஸ் பண்ணி கிடையாது. ஆமா ஆமா, கம்பெனியோட சர்வீஸை பேஸ் பண்ணி எப்பவுமே கிடையாது. நம்ம ஒரு வண்டி வச்சிருக்கோம், நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப கம்பெனி சொல்லிச்சு 5000 கிலோமீட்டர்ல சர்வீஸ் பண்ணுவேன், ஆனா நான் பண்ண மாட்டேன் 10,000த்துல தான் பண்ணுவேன்னா கம்பெனி அதுக்கு எதுக்கு எந்த வகையிலுமே பொறுப்பே ஏற்க முடியாது. நிறைய ரூல்ஸ் இருக்குது, நிறைய இப்ப கிரைட்டீரியா. இப்ப வாரண்டி கிளைம் பண்றதுக்குமே அவங்க நிறைய கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. கிரைட்டீரியாவை நம்ம தான் ஃபாலோ பண்ணணும். இப்ப வண்டி சர்வீஸ் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு சொன்னா நம்ம ஒண்ணுமே. இப்ப நம்ம ஆளுகளுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு கம்ப்ளைண்ட் இடையில ஒரு பெரிய பிராண்ட்ல இருந்து அந்த வண்டி அது மாட்டினதுனாலதான் நான் வண்டி உடைஞ்சிச்சு அதுதான் சொல்ல வரேன் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. இப்ப அவனே கொடுத்துக்கிறான், அவனே ஆக்சுவலி கிராஷ் கார்டு கொடுக்குறாங்க, சம் கார்டு கொடுக்குறாங்க, நக்கல் கார்டு கொடுக்குறாங்க, சாடில் ஸ்டே கொடுக்குறாங்க, பேனியர்ஸ் வித் டாப் ரேக் பிளஸ் பாக்ஸ். இல்ல ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க ஓட்டுறதுல நான் ஏதோ ஒரு இடத்துல எந்த விதமான ஸ்டைல்ல ஓட்டினாங்க, இல்ல அந்த நேரம் அந்த வண்டிக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் ஆச்சுங்கிறது தெரியாது. ஆமா, ஸோ அதனால அந்த வண்டி ப்ராப்ளம் ஆயிருக்கும். அதே மாதிரி இன்னொரு வண்டி கூட ப்ராப்ளம் ஆயிருக்கலாம். அதை வச்சு ஒட்டுமொத்தமா எல்லா வண்டியும் நம்ம இது பண்ண முடியாது. நிறைய அனலைசேஷன்ஸ் நிறைய சோசியல் மீடியாஸ்லயே நடக்குது. இப்போ சில கம்பெனி இப்போ 30,000 கிலோமீட்டர்ல ஒரு வண்டியில டைமிங் செயின் மாற்றணும், அது மாற்றணும், இது மாற்றணும், நம்ம போய் கேட்டா கூட கம்பெனி வந்து அங்க இருக்க சர்வீஸ் ஸ்டாஃபோட அவருக்கு ஏதாவது ப்ரெஷர் இருக்கா, ஆமா ஆமா, இல்ல அவரு வேலை செய்ய விருப்பப்படலையா என்னன்னு தெரிய வேண்டாம். இல்ல மாத்த வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டி நல்லா தானே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாத்த வேண்டாம். ஆனா நமக்கு தெரியுது அதை மாத்தணும். ஏன்னா நம்ம வந்து வெளியில நிறைய வண்டியை பாக்குறோம், நம்ம கேட்கறோம். ஒருவேளை நம்ம டவுட்ல தான் ஆக்சுவலி அந்த சர்வீஸ் சென்டர்ல போய் கேட்கறோம். அப்ப அவங்களுமே ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். சரி, நம்ம பிராண்ட்ல தான் வண்டி வாங்கியிருக்காங்க, நம்மள்ட்ட தான் பண்றாங்க, நம்ம கஸ்டமர் தான், நம்ம எல்லா கஸ்டமருக்கும் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இதேதான் எல்லா ஷோரூம்லயும் வந்து ஷோரூம்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷோரூமுடைய எல்லா விஷயமே ஒரு புது வண்டி வந்துச்சு அப்படின்னா அதை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் காலம் வரும். அந்த காலம் கிடைக்கணும். அந்த காலத்துக்கு அப்புறம் தான் சர்வீஸ் இன்ஜினியர் அதுக்கு என்ன ஸ்பெஷலா கொஞ்சம் அமைவாங்க. அது வரைக்கும் நம்ம தேடலாம், தப்பு இல்ல. ஒரு பைக்கை வந்து 100% முழுசா நம்ம அவங்க யாருமே தயாரிச்சிட முடியாது. எந்த ஒரு பிராண்டுமே சரி, ஒரு குறை இருக்கதான் செய்யும். BMW GS எடுத்துட்டு 1250 எடுத்துட்டு சரி ஊர் உலகம் போனாரு, அவருக்கு சில பிரச்சனை வந்துச்சு, BMW திட்டு கழுவி ஊத்துனாரு தான் செஞ்சாரு. கண்டிப்பா அவ்வளவு பெரிய பைக்னா அமைதியா இருந்து போயிடும் சொல்ல முடியாது. பெரிய பிராண்ட், ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை. எல்லாருக்கும் அவங்க டிரைவ் வண்டி வாங்கி 6 மாசத்துல ஃபியூல் பம்ப் போச்சுன்னா யாராவது நம்புவாங்க? நம்ப மாட்டாங்க. புது வண்டி ஷோரூம்ல இருந்து தான் எடுத்தேன், 6 மாசத்துல ஃபியூல் பம்ப் கம்ப்ளைண்ட். அப்போ அது அதை வச்சு ஒட்டுமொத்தமா இருக்குது. அதை வச்சு ஒட்டுமொத்தமா அந்த பிராண்டோ அந்த குறிப்பிட்ட மாடலையோ நம்ம வந்து மொத்தமா ஃபெயிலியர். இப்போ நம்மளுடைய தாட்டே அதான், நம்ம இந்தியன் மென்டாலிட்டியோட தாட்டு. இப்போ நாங்களும் கூட இந்த வண்டி நல்லா சூப்பரா இருக்கு அப்படின்னு முழுக்க சூப்பரா இருக்குன்னு சொல்ல வரல. அது வண்டி ரோட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, அவங்க சொன்னதெல்லாம் சரி பண்ணுதா, டாப் ஸ்பீடு இவ்வளவு கிலோமீட்டர்ல எடுக்குதா, இது நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் இது பூர்த்தி பண்ணாலும் ஒரு சில நம்ம எதிர்பார்த்தது நடக்காம இருக்கும். கண்டிப்பா எல்லாரையுமே யாராலையுமே சாட்டிஸ்ஃபை 100% சாட்டிஸ்ஃபை. இப்போ நீங்க வந்து இது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சொல்றீங்க. இப்போ சூப்பர் பைக் வந்து ஒரு 180 200ன்னு தாலிஜா போவோம். 150க்கு மேல 150 பிளஸ்ல அந்த அவனுக்கு அந்த இது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வேலை செஞ்சாதான் அவனுக்கு அது யூஸ். அவன் அத்தனை லட்ச ரூபா கொடுத்து வாங்கினதுக்கு. இப்போ 300 சிசில இவன் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுக்குறாங்கன்னா நம்ம அந்த ஸ்பீடு போக மாட்டோம். ஒரு 80ல 60ல போயிட்டு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வேலை செய்யல, இல்ல அது நமக்கு திருப்தியா இல்ல அப்படின்னா நமக்கு நம்மளோட நாலேஜ் அது
ஸோ இதெல்லாம் நம்மளே மைண்டில் வந்துக்கணும். இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம சீட்டு குஷனாக கொடுத்துருக்காங்கன்னா பாராட்டலாம். எல்சிடி டிஸ்பிளே, அதாவது டிஎஃப்டி டிஸ்பிளே நல்லா பிரைட்டாக இருக்கா, பாராட்டலாம். கூகுள் நல்லா மேட்ச் ஆகி மேப்பை கொடுக்குதா. இன்னொரு விஷயம் நான் அதில் பேச மறந்தேன். நம்ம ஆக்சுவலி இப்போ நம்ம ஜிபிஎஸ் வந்து நம்ம நார்மல் அந்த ஒரு பெரிய டிஸ்பிளே ஆமாம் அப்படியே நீங்க அது இந்த வண்டியில பண்ணவே வேண்டாமா? தனியா அது ஆண்ட்ராய்டு ஆப்பிள் டிஸ்பிளே வந்து பேர் பண்ணி நீங்க மேப் அதுல பாத்துக்கலாமா? அது எல்லா வண்டியில இருக்குல்ல மேக்ஸிமம். நீங்க இப்ப அந்த ஒரு டேஷ் கேம் மாதிரி வாங்கி தனியா தான் எல்லாம் மாட்டீங்க. ஆமா ஆமா, இத வந்து நீங்க இருக்கிற டிஎஃப்டி டிஸ்பிளேல அதை பேர் பண்ணி மேப்பா பாத்துக்கலாம்ன்ற. அப்படி பண்ணிக்கலாம். எப்படி? அது சூப்பரா இருக்கு. டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து அந்த டிஎஃப்டி டிஸ்பிளேக்கு பதிலா நம்ம வாங்குற ஆப்பிள் ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே மாதிரி ஒன்னு அதுக்கு செட் ஆயிரும். அந்த டிஸ்பிளேல நீங்க பாத்துக்கலாம். போன ஜாயின் பண்ணாலே ஆல்ரெடி அதுலயே 2 லட்சம் ரூபாய் 2 லட்சம் எக்ஸ்ஷோரூம் 2 லட்சம். ஆனா இது வந்து ஒரு டிஸ்க்ளைமர் நாங்க கொடுத்துறோம். ஏன்னா அவங்களே அங்க சொன்னாங்க ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன் பிரைஸ் அப்படின்னு சொல்லி. இன்ட்ரோடக்ஷன் பிரைஸ்ங்கும்போது ஒரு 3 மாசம் இந்த பிரைஸ் இருக்கும். அடுத்த ஒரு 3 மாசத்துல அவங்க அதை ஹைக் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள உங்களுக்கு சப்போஸ் பெருசா வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஜிஎஸ்டி 18% ஸ்லாப்லன்றவோ பெருசா எனக்கு தெரிஞ்சு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஆமா, ஏன்னா 299 சிசி தான் அவங்க கோட் பண்றாங்க. ஆமா ஆமா, 300 பிலோ தான். 300 பிலோ தான். ஆமா ஆமா, இருந்தாலுமே பெருசா வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிஞ்சா 300 சூப்பர் பைக் ஆக்சுவலி அது சிபி யூனிட் தான். ஆமா ஆமா, ஆனா அதுக்கு டாக்ஸ் கிடையாது, 18% ஜிஎஸ்டி. ஆனா இந்தியால மேனுஃபேக்சரர் டாமினருக்கு 28% ஜிஎஸ்டி. பாத்தீங்களா? ஏன்னா 400 40% இந்தியா மேனுஃபேக்சர், மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். இப்போ நம்ம வந்து ஒரு பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸ்லேயும் மைலேஜ்லேயும் தான் நம்ம மெயினாக பார்ப்போம். அந்த பொருள் சர்வீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இந்த 3லையுமே சக்ஸஸ் ஒருத்தன் பண்ணிட்டான்னா பயங்கர சூப்பராக போயிட்டு இருப்பான். இந்த 3ஐயுமே பண்ணிட்டு இருக்க ஒரே ஒரு கம்பெனி, அதுவும் ப்ரீமியம் கம்பெனி அப்படின்னு பார்த்தா ராயல் என்ஃபீல்டு மட்டும்தான். வேற எந்த கம்பெனியுமே வந்து எல்லாத்துலேயுமே அவன் வந்து சக்ஸஸ் பண்ணுறதே கிடையாது. வண்டியும் நல்லா இருக்கும், சர்வீஸும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும், வண்டி பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும், விலையும் நல்லா இருக்கும். ஆமாம், மைலேஜும் ஓகே. அது 30ங்கிறது 350 இன்ஜினுக்கு 30, 25 ப்ளஸ் அப்படிங்கிறது 650. ஆமாம், அது நல்லா ஓட்டினா 30 கூட கொடுக்குது. இப்போ நீங்கள் இந்த 300 வந்து எவ்வளோ மைலேஜுக்கு வரும்னு எதிர்பார்க்குறீங்க? என்ன ஒரு மேபி அதே சேம் 30க்குள்ள வாய்ப்பு இருக்கு. 30, 35 அராய் மைலேஜ்க்கு 34 கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ரியல் லைஃப் டைம்ல வந்து ஒரு 30 வந்து இப்ப எனக்கு தெரிஞ்சு யாரையும் இப்ப நான் வந்து மைலேஜ் பார்த்து வண்டி ஓட்டுறேன் கண்டிப்பா ஒரு ஆளே இல்ல. கண்டிப்பா பெட்ரோல் தான் பெட்ரோல போட்டு கிளம்புறோம். டூரிங் அப்படிங்கும்போது மைலேஜ் பார்த்து யாரும் டூர் பண்ண மைலேஜ் பார்த்து எடுத்து அத வந்து ஐயோ அது கொடுக்கலையே, அதுக்கு நீங்க ஒரு பட்ஜெட்டை பிளான் பண்ணுவீங்க. ஒருவேளை அந்த பட்ஜெட்ல நிக்காம இருக்கலாம், உடனே வண்டியை குறை சொல்றதுன்றது ஏத்துக்க முடியாத ஒரு இல்ல. நம்ம நிறைய இருக்கு, டூரிங்லயே நிறைய இருக்கு, லக்கேஜ் நிறைய வச்சுட்டு போறது போது மைலேஜ் கூட ஆகலாம். கண்டிப்பா எம்டியா வண்டி போகும்போது கம்மியாகலாம். நானே ஆக்சுவலி இப்போ ஒரு ட்ரிப் போனேன் இங்க வால்பாறை, அதிரப்பள்ளி, தேக்கடி. அதுல வந்து சேம் ஃபுல்லி லோடட் தான், ஃபுல்லி லோடட் வித் பில்லியன். அதுலயே எனக்கு 30 கிடைச்சது. அப்படின்றப்போ நான் இப்ப ராயல் என்ஃபீல்ட் குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க கோட்டட் மைலேஜே 30 தான். அந்த 30 எனக்கு கிடைக்குது, 25 கிடைக்குதுன்றாங்க ஃபுல்லி லோடட். அது அவங்க வந்து ஓட்டர் ஸ்டைலுங்கிறது ஒன்று இருக்குது, அவங்க அதை பண்ணிட்டு போறது. இப்போ வந்து இப்போ மார்க்கெட்ல எப்போ வரும்னு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த 300 RTX? மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு மே மந்த்ல கண்டிப்பா மே இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வர வாய்ப்பு இருக்கு. வண்டி வந்து எல்லாத்தையும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெஸ்ட் ரைட் அப்படிங்கிறதுலாம் ஷோரூமுக்கு வர்றதுக்கு இது வந்து ஒரு அவங்க கம்பெனி தான் அதை ப்ரொமோட் பண்ணி கொண்டு போறதுல தான் இருக்கு. இப்போ ஹோண்டால நீங்க போனீங்கன்னா டிரான்ஸ்ஆல்பஸ் கேட்டீங்கன்னா சில ஷோரூம்ல இருக்கவே இருக்கு. NX500 இருக்கா, சில ஷோரூம்ல இருக்கவே இருக்கு. இப்ப அதை ஆர்டர் போட்டு தான் நான் வாங்கினப்போ அப்ப டெஸ்டே பண்ணாம நான் அதை கண்மூடித்தனமா வாங்கி 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஆஹா ஓ அது அடுத்த நாள் வித்தா கூட அந்த வண்டிக்கு நம்ம போடுற காசு கிடைக்காது. இப்போ இதோடைய வேரியன்ட் வந்து ஒரு 6 வேரியன்ட் சொல்றாங்களோ? இல்ல 3 வேரியன்ட் 5 கலர் வேரியன்ட் வந்து 3 வேரியன்ட் வந்து 3. அதான் 1,99,000 ஒன்று, 2,18,000 ஒன்று, 2,26,000. அது வந்து பில் டு ஆர்டர். மேபி பில் டு ஆர்டர்னா இந்த சென்ஸ் என்னன்னா ஒருவேளை கஸ்டமைஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல கொண்டு வரலாம் என்னோட ஒரு கணிப்பு. ஏன்னா அது பில் டு ஆர்டர் அவங்க என்னன்னு இது வரைக்கும் அவங்களே இன்னும் என்னன்னு சொல்லல. மேபி ஒருவேளை அந்த ஃபுல் ஆக்சஸரியை நம்ம அதிலேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அங்கேருந்து ஃபேக்டரி ஃபிட்டடா வரும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. இப்போ இதுல வந்து இப்போ காம்படிட்டரா இன்னும் கொஞ்ச நாள்ல வரக்கூடியது வந்து ஹிமாலயன் 750 வருது. பட் அது காம்படிட்டர்னு சொல்ல முடியாது, அது எங்கேயோ போகுது. BMW 450 வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு எல்லாமே வந்து எக்ஸ்பல்ஸ் 420, எக்ஸ்பல்ஸ்லயும் 420 ஒன்று வருது.
எக்ஸ்போர்ட்ஸ் RTX ஆமா ஆக்சுவலி நான் நெக்ஸ்ட் வந்து அவங்க ஈக்மாலே ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல பிரிக்ஸ்டன் ஒரு ஆஸ்திரேலியன் பிராண்ட் வருது. பிரிக்ஸ்டன், ஆமா பிரிக்ஸ்டன் தெரியும். பிரிக்ஸ்டன் 500 வருது. நம்ம இவர் தோனிக்கு ஃபேமஸான ஒரு அக்டோபர் எண்ட்ல அவங்க இந்தியால ஷோரூம் ஓடியே வராங்க. ஓகே ஓகே ஓகே. 3 பைக்ஸோட வராங்க. இட்டாலி பைக்னா இட்டாலி ஆஸ்திரேலியன் பிராண்ட். அவங்களும் 3 பைக்கோட தான் 3 பைக்கு, 2 வந்து நார்மல் சிட்டி யூசேஜ்ல, அதுவும் 500cc தான், எல்லாமே 500cc தான். இன்னொன்று வந்து சேம் நம்ம ADV டூரர் தான். இப்போ இதோட சீட், இப்போ இந்த வண்டி பற்றி மட்டும் நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த வண்டி வந்து சீட் வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு பார்க்கும்போது ஹிமாலயன் 450யோட அதே 450 310 GS-ஓட சேம் 310 GS மாதிரி கூட இல்லை, 450 மாதிரியே தான் இருக்கு சீட்டு டிசைனை பார்த்தா. சஸ்பென்ஷன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம இதை முடிவு பண்ணணும். ஃப்ரண்ட் வீல் வந்து அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன், அது எப்பவுமே வந்து ஆஃப் ரோடுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் தான் கொடுப்பாங்க. ஹிமாலயன்ல இல்லைங்க. ஓ ஹிமாலயன்ல ஹிமாலயன் வந்து அது ரக்கட் வண்டி இல்ல, ரக்கட் வண்டி தான். நீங்க ஆஃப் ரோடுன்னு சொன்னாலுமே இப்ப பிரைஸ் ரேஞ்சுக்காவது என்ன செய்யணும், அட்லீஸ்ட் அட்ஜஸ்டபிள் கொடுக்கணும். இப்போ இதுல வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் போட்டிருக்காங்கன்னா ஷோவா போடுவானா, இது ஷோவா தான் போட்டிருக்காங்க. சூப்பர். ஆனா 41 mm தான், 43 தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். 41 mm தான் கொடுத்துருக்கான். இப்போ இந்த இன்ஜின் வந்து பேசணும்னா இதுக்கு முன்னாடி இருந்த 310 வந்து ரிவர்ஸ் ரிக்ளைன் இன்ஜினா இருந்துச்சு தானே, ஏன்னா அது BMW இருந்து வாங்கினது. இப்போ இவங்க டோட்டலாவே புதுசா போட்டு ஃப்ரண்ட்ல கொண்டு வந்திருக்காங்களா, இதுக்கு என்ன ரீசன் அவங்க சொன்னாங்க? மேபி அதான் என்னோட சொந்த ப்ராடக்ட் உள்ள அது ஒன்று. மற்றபடி இன்னொன்று என்ன சொன்னாங்க அப்படின்னாச்சுன்னா, அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த இன்ஜின்ல மூலமா ஒரு பவர் வந்து ஈஸியா எங்களுக்கு வெளியேற்றி அந்த ரேஷியோ வந்து கொடுக்கறதுக்கு இது ஈஸியா இருக்கும். கம்ப்ரஷன் ரேஷியோ அதை சொல்லி அது சொன்னாங்க அவங்களுடைய இதுன்னு. சைலன்சரும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அப்பாச்சி RTR இருந்ததோ இல்லைன்னா RR 310 இருந்ததோ BMW அது நல்லா இல்லை, அந்த அளவுக்கு நல்லா இருந்த மாதிரி தெரியல. இப்போ இது வந்து டபுள் மஃப்ளர் நல்லா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லயுமே வந்து 17 இன்ச்சு வீலா 19 இன்ச்சா கரெக்ட் பேக்ல. ஆனா 21 கொடுத்திருந்தா அந்த வண்டிக்கு ரொம்ப ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதுக்கு ஏத்த மாதிரி ஈக்குவல் பண்ணிருக்காங்க. 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ், 200 mm வருத்தப்படவே வேண்டியதுல 200 mm. இன்னொன்னு என்னன்னா, இப்ப டூர் பைக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 190 200 210 அந்த ரேட்ல தான், அந்த வெயிட்ல தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வந்து 186 போயிட்டு 186 10 கிலோ கம்மி. 10 கிலோ கம்மின்றப்போ உங்களுக்கு நீங்க எங்க வண்டியை ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னொன்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்களுக்கு வந்து அந்த வண்டி முதல்ல வண்டியோட போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது பைக் ஓகே ஒரு நார்மலா இருக்கும், ஒரு 310 GS-ஓட கம்மி சின்னதா இருக்க மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்போ வந்தீங்கன்னா அவ்வளவு ஜைஜாண்டிக்கா நீளமா நல்ல நீளமா இருக்கு வண்டி. பார்க்கும்போது ஒரு பெரிய ஆளு நல்ல செக்ஷன் டயர்ஸ் கொடுத்திருக்காங்க. பேக்ல வந்து 150 செக்ஷன். ஓகே 150 வந்து நம்ம இப்போ ஹிமாலயன்ல 450ல இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து காசு கொடுக்குற காசுக்கு பயங்கர ஒர்த்தா தான் பயங்கர ஒரு வந்து சேரும் உங்களுக்கு. மேபி சொல்லக்கூடாது, மேபி 750 கூட 750 இனிமே தான் வரப்போகுது. ஆமா ஆமா ஆமா. இல்ல அவங்களும் அப்படிதான் ரா இன்ஜின் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. மத்தபடி ஒரு வாங்கி மாட்டுறது எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி தான் இருக்கும். அதுவே 50,000 வந்துரும் இல்லையா? ஆமா, அவங்க வந்து டிராக்ஷன் ஆஃப் ரோடு மோடு ABS சுவிட்ச் ஆன் பண்றதே இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அது எடுக்கும், டைம் எடுக்கும். மேபி வந்து வரலாம், வராமலும் இருக்கலாம். அவங்களுக்குன்னு ஒரு பாலிசி அந்தந்த கம்பெனி வச்சிருப்பான். கஸ்டமரை இழுக்கிறது தான் எல்லாரோட மைண்ட் செட், மார்க்கெட்டிங் தான் எல்லாரோட மைண்ட் செட்டும். இப்போ இவ்வளவுக்குள்ள அந்த வண்டியை வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, நாங்களும் அந்த வண்டியை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ இந்த பைக்கை நீங்க யாராவது செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா, யாரெல்லாம் செலக்ட் பண்ணுவீங்க, இந்த வண்டி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அட்வென்ச்சர் செக்மெண்ட்ல நிறைய வண்டிகள் மார்க்கெட்ல இருக்கு. அவங்களுக்கெல்லாம் இவங்க காம்படிட்டரா மாறுவாங்களா, இல்லைன்னா டிவிஎஸ் வந்து 10ஓட 11 அப்படியே ஓரமாக உட்காந்துருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா RTR 310 கூட வந்து அதே மாதிரி தான், கொஞ்சம் அந்த அளவுக்கு ஓடல. ஆனா மார்க்கெட்ல நல்ல ஒரு பைக்கா இருக்குது, அண்டர்ரேட்டட் பைக்கா இருக்குது. நிறைய பேர் நேக்கட் பைக் வேணும் அப்படின்னா அதை கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். விலையும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, ரொம்ப கம்மி. அதுலயுமே அது நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆமா, அதுல RTR 310 ஹீட்டட் கிரிப்ஸ், ஹீட்டட் சீட்ஸ் எல்லாம் இருக்கு. ஹீட்டட் சீட் ஆனா ரிமூவ் பண்ணிட்டாங்க அவங்க. இப்ப அந்த பிரைஸ் கட் பண்றதுக்காக அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபியூச்சர்ல வந்து அவங்க இந்த ரேட்ல வரலாம். ஆமா வரலாம். மேபி இந்த வண்டியில நெக்ஸ்ட் அடுத்த ஃபேஸ் லிஃப்ட்னு சொல்லி ஒரு மாடல் விடுவாங்களே, அதுல கூலிங் சீட்டை கொடுக்கலாம். கூலிங் சீட் வச்சாங்கன்னா கோயிலாட்டி கும்பிடுவான் டிவிஎஸ் ஐயங்கார. அதனால நீங்க 2016ல இருக்க வண்டி எடுத்தாலும் ஒரே கணக்கு தான். 25ல 25 மாறிடுச்சு.
23 வரைக்கும் சேம் வண்டி தான். ஆனா என்ன கலரை மட்டும் தான் மாத்திருக்காங்க. அடுத்து இப்போ இதுல இருக்கிற கலர் ஆப்ஷன் 5 கலர் ஆப்ஷனுமே ஒரு நல்ல கலர். சூப்பரா ஒயிட் இருக்கு, கிரீன் இருக்கு, ப்ளூ இருக்கு, கிரே இருக்கு. ஒயிட், ஒயிட், ப்ளூ, கிரீன், கிரே, இன்னும் ஏதோ ஒரு கலர். அத ப்ளூவை வந்து டபுள் ட்வின் பண்ணி போட்டிருக்காங்க. வைசர்ல ஃபெண்டர்ல ப்ளூ, டேங்க்ல ப்ளூ வேற கலர் போட்டு இப்போ அதே மாதிரி டேங்க் அப்படியே மாத்தி போட்டிருக்காங்க. அந்த லைட்டிங் எல்லாமே வந்து பவர்ஃபுல்லா நல்ல விசிபிளா இருக்கு. இப்போ இந்த பைக் வந்து பார்க்கவே ஜெய்ஜாண்டிக்கா இருக்குதா. இப்போ நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்ல இன்ஜின் கார்டு, கிராஷ் கார்டு, அது இதுன்னு வாங்கி போட்டதுக்கு அப்புறம் எதுக்கு போடணும்? இல்ல அதான் கொடுக்குறாங்களே, அவங்களே கொடுக்குறாங்க. சூப்பர் ஆஃப்டர் மார்க்கெட்ல போட்டா இன்னுமே பெரிய ஒரு பைக்கா இருக்கும். இப்போ அண்ணன் ப்ரோட்ட ஏற்கனவே பைக் இருக்குது டூரிங் போறதுக்கு. இப்போ என்கிட்ட வந்து ஒரு பைக்கும் இல்லை, இப்போதைக்கு நான் எம்டியா தான் இருக்கேன். இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணலாமா அந்த வண்டியா? காயில் எடுக்க வச்சுட்டாரு. சரி, கூடிய விரைவில் கிடைச்சதுன்னா கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ வந்து அந்த RTX 300 வந்து ஒரு ரெவல்யூஷனை இந்தியன் மார்க்கெட்ல உண்டு பண்ணிருக்கு அப்படின்னு தான் உண்மையிலே சொல்லணும். பைக் வந்ததுக்கு அப்புறம் அதோட பவர் நேத்துக்கு இன்ஸ்டாகிராம்ல ஃபுல் ஃபீடுமே அதுதான். ஏன்னா ஒரு ரொம்ப நல்ல பைக்குங்கும் போது எல்லா நியூஸ் சேனலுமே அதை லைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் மேட்ரு. ஏன்னா இப்போ அது இந்த மாதிரி நடந்தது வந்து ராயல் என்ஃபீல்டுக்கு மட்டும் தான் நடக்கும். அதுவும் 450 தான் நடந்துச்சு. ஏன்னா 450 டோட்டலா ராயல் என்ஃபீல்ட அடிச்சு தூக்கினோம். ஏன்னா அது புது பிளாட்ஃபார்ம்ல எல்லாமே ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருந்துச்சு. எல்லாமே அவங்க புதுசா அந்த மாதிரி அந்த பைக்குக்கு தான் இவ்வளவு கவனம் வந்து நியூஸ் சேனல்காரங்களும் கொடுத்தாங்க. அதே கவனத்தை வந்து இன்னைக்கு நேத்து டிவிஎஸ் உடைய RTX கிடைச்சுன்றப்போ ரொம்ப ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதே சப்போர்ட்ல அந்த பைக் வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்ல வேகமா போகணும், நிறைய சேல் ஆகணும். அதுவும் தமிழ்நாடு மக்கள் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுக்கணும். அதுக்கு நம்ம முயற்சி அது கொஞ்சம் சின்னதாக எடுப்போம். சரியா? எடுத்துருவோம். ரைட், ஓகே, எடுத்துருவோம். ஆமா, அடுத்து சூப்பரான ஒரு பைக் வீடியோவில் நாங்கள் 2 பேரும் கலந்து ஆலோசிச்சுட்டு வரோம். சரியா? வண்டி எடுத்துட்டு ஆமா பேச வரோம். பாய்.